அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சவுக்கு சங்கர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் மனு செய்திருக்கிறார். சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், சவுக்கு சங்கரோட தாயார் மனு குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பிரபல யூடியூபரும் பத்திரிகையாளருமான சவுக்கு சங்கர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். முக்கியமாக தமிழக காவல்துறையில பெண் காவல்துறையினர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக பல்வேறு காவல் நிலையங்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போல தேனியில அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். அடுத்தடுத்து தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில இறுதியில குண்டா தடுப்பு சட்டத்தின் கீழே சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலே சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த மாதங்கள்ல ஒரு வழக்கு என்பதை தொடர்கிறார். அந்த வழக்கு என்னவென்றால், குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தன் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தன் மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றுதான் அவர் மனுவில் சாராம்சமாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலுமே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கிய நிலையில 3வது நீதிபதிக்கு எல்லாம் மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முடிவுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சவுக்கு சங்கரின் தாயார் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில இவ்வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில சவுக்கு சங்கர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதான காரணம் என்ன, அவர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அளிக்கக்கூடிய வகையில அவர் நடந்து கொண்டாரா, இப்படியான பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எழுப்பி இருந்தார்கள். இறுதியாக வழக்கின் விசாரணை தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரக்கூடிய ஜூலை 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. வரக்கூடிய 18ஆம் தேதி வழக்கினுடைய விசாரணை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாகவும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் எதற்காக போடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இந்த வழக்கை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.